ஒரு நாய் மதில் சுவரில் சிறுநீர் கழிச்சுது வெளியில. நாகப்ப செட்டியார் பார்த்தார், நாய் சிறுநீர் கழிச்சுதுன்னா குற்றம் நம்ம குற்றம். மதில் சுவருக்கு நாய் வர்றாப்புல நம்ம வச்சுவிட்டோம். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? கபாலி மதில் சுவர் 20 அடி, அந்த பக்கம் இந்த பக்கம் 4 பக்கமும் அரசாங்கத்தில் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கினார். அத்தனை பகுதியிலையும் அருமையான நந்தவனம் வச்சுவிட்டார். காலை மலரும் பூக்களுக்கு பாதி, மாலை மலரும் பூக்களுக்கு மீதி. ஆண்டவன் கழுத்து மாலையும் அரசன் கழுத்து மாலையும் வாடக்கூடாது. சாமிக்கு காலை மலரும் பூக்கள் காலையில, மாலை மலரும் பூக்கள் மாலையில. செஞ்சது யாரு? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். கல்யாண மண்டபத்தை இழுத்து பெருசா கட்டினார். அது மட்டும் இல்லை, அவருக்கு அவர் மகன் ஒருத்தர் வந்தார். அப்பச்சி, இது நிறைய பண்ணியிருக்கிய, இந்த பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் ஒன்று இருக்கு. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர் இப்போ என்ன இருக்கு? காவிரி பூம்பட்டினம், இப்போ பூம்புகார். அங்கே ஒரு கோயில் இருக்கு, சுமாராக இருக்கு, திருப்பணி பண்ணலாமா? நாகப்ப செட்டியார் சொன்னார், நீ என்ன விரும்புறியோ செய். பிள்ளைக்கு பட்டினத்தார் கோயில் திருப்பணி பண்ணது யாரு? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். போதும். ஏன் சொன்னேன் தெரியுமா? பிள்ளையார்பட்டி கோயில் நகரத்தார்கள் எல்லாம் அந்த காலரை அப்படி தூக்கி விட்டுக்கலாம்னா அதுக்கு பெரிய காரணம் அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் அவர் பண்ணின திருப்பணிக்கு சமமாக யாரும் செய்ய